இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழ் மாநில காங்கிரசினுடைய எதிர்காலம் என்ன? அவர்கள் எந்த இலக்கை நோக்கி பயணிப்பார்கள்? எதை முன்வைத்து செல்வார்கள்? நாடாளுமன்ற தேர்தலிலே யாருடைய தலைமை ஏற்று அவர்கள் செயல்படுவார்கள்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர்களிடம் பதில் இருக்கிறதா என்று அவர்கள் சொல்ல வேண்டும். ஆகவே ஒரு நிலைப்பாடு இல்லாத, இலக்கு இல்லாத, எங்கே போகிறோம் என்று தெரியாது பயணிக்கிற ஒரு பயணம் நிச்சயமாக தொடர்ந்து நடக்க முடியாது. அது நான் அவரிடம் சொல்ல விரும்பவில்லை. என்னுடைய நிலைப்பாடு, அதற்கு பிறகு அவருடைய செயல் திட்டம் என்ன? இந்த தேர்தலுக்கு பிறந்த பிறகு மக்கள் நல கூட்டணியிலும் விஜயகாந்துடனுமே இருப்பார்களா? அந்த கூட்டணி தொடருமா? பாராளுமன்ற தேர்தலுக்கு யாரோட கூட்டணி? இதை போன்ற பல கேள்விகள், அரசியல் கேள்விகள் இருக்கிறது அல்லவா? அதற்கு அவர் பதில் சொல்ல வேண்டும் அல்லவா? 15 மாசம் நீங்க தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்திருக்கீங்க. இடையில பாத்தீங்கன்னா 2 மாத காலமாக நான் கட்சி நிர்வாகிகளுடைய மூத்த தலைவருடைய ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறது தான் வாசல் சொல்லிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும் பொழுது கடைசி நேரத்தில் அவருடைய மக்கள் நல கூட்டணி உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஆலோசிக்காம அந்த முடிவை எடுத்தாரா, இல்ல வேற எந்த இடத்துல நீங்க போகணும்னு சொன்னீங்க? அதாவது ஒரு கட்சியினுடைய, அரசியல் கட்சியுடைய கூட்டணி என்பது 6 மாதத்திற்கு முன்னாலே ஒரு தெளிவான இலக்கோடு வர்ணிக்கப்பட வேண்டும். ஒரு 6 மாசத்திற்கு முன்னாலே இப்படிப்பட்ட இயக்கங்களோடு தான் கூட்டணி, இப்படிப்பட்ட இயக்கங்களோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடாவது வேண்டும். என்ன கேட்கிறேன், இப்ப எல்லா அரசியல் கட்சி இருக்கு. சில கட்சிகள் சொல்லுகிறது நாங்கள் பாஜகவோடும் காங்கிரஸோடும் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம். இன்னும் சில கட்சிகள் சொல்லுகிறது திமுகவோடும் அதிமுகவோடும் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிறது. இன்னும் சில கட்சிகள் சொல்லுகிறார்கள் வைகோவுக்கும் விஜயகாந்தோடும் ஒத்துழைக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், தமாகவின் நிலைப்பாடு என்ன? நீங்கள் ஏதாவது கொள்கை சார்ந்த ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும் அல்லவா? எங்களுக்கு நாங்கள் இந்த கட்சிகளோடு கூட்டணி வைக்க மாட்டோம், இந்த லட்சியங்களை வைத்திருப்பவர்களோடு தான் கூட்டணி வைப்போம் என்றாவது சொல்ல வேண்டும் அல்லவா? ஆகவே அந்த விதமான தெளிவு யாருக்கும் தரப்படவில்லை. ஆகவே கடைசி நேரத்தில் காலமெல்லாம் முடிந்த நான் 2 பாயிண்ட் தான் நான் சொன்னேன். 3 பாயிண்ட் சொன்னேன். அவர் கூட்டணியை பற்றி கருத்து கேட்ட போது, ஒன்று, இந்த கூட்டணியால் தமிழ் மாநில காங்கிரசிற்கு அரசியல் ஆதாயம் இருக்க வேண்டும். இரண்டாவது, தமிழகத்திற்கு நன்மை வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். மூன்றாவது, தமிழ் மாநில காங்கிரஸ் எதற்கு பிறந்ததோ, எதற்கு உருவாக்கப்பட்டதோ அந்த லட்சியங்களை நிறைவேற்றுவதற்கு இந்த கூட்டணி உதவ வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் இதில் எதுவுமே இந்த கூட்டணியின் மூலம் நடைபெறாது. நிச்சயமாக நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. என்று அவர்கள் I have come a long way from the Congress என்று சொன்னார்களோ அன்றே நாங்கள் முடிவெடுத்து விட்டோம். எங்களை பொறுத்தவரை தலைவர் மூப்பனார் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்த போது இதே இடத்திலே இங்கே உட்கார்ந்து கொண்டு முதல் பேட்டி கொடுத்தார். அந்த முதல் பேட்டியில் அவரிடம் கேட்டார்கள், நீங்கள் ஒரு மாநில கட்சி ஆரம்பித்திருக்கிறீர்களே, உங்களுடைய அகில இந்திய தலைவர் யார் என்று கேட்டார்கள். தலைவர் மூப்பனார் அவர்கள் ஒரு வினாடி கூட யோசிக்காமல் என்னுடைய அகில இந்திய தலைவர் சோனியா காந்தி தான் என்று சொன்னார். ஆகவே அந்த நிலைப்பாட்டில் இருந்து அவர்கள் விலகும் போது நான் ஒரு நாளும் காங்கிரஸோடு அந்நியப்பட விரும்பவில்லை. நான் தமிழ் மாநில காங்கிரஸ் மாநில கட்சி. இதற்கு அகில இந்திய தலைமை யார்? இதற்கு அகில இந்திய தலைமை 2 பேர் தான் இருக்க முடியும். இப்பொழுது ஒன்று அன்னை சோனியா காந்தி, ராகுல் இருக்க முடியும், இல்லது நரேந்திர மோடி இருக்க முடியும். அவர் யாரை சொல்லுகிறார்? அதுதான் என்னுடைய கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் வருகின்ற இடத்திலே சிக்கல் இருக்கின்ற போதுதான் எங்களை போன்று பிறப்பால், வளர்ப்பால், வாழ்க்கையால் காங்கிரஸ்காரான எங்களுக்கு உடன்பட முடியும். நான் 6 மாதத்திற்கு முன்பே இந்த சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடவில்லை என்று அன்றைய தினம் தமிழ் மாநில காங்கிரசுடைய தலைவராக இருந்த திரு வாசன் அவர்களிடமோ என்னுடைய சக நண்பர்களிடம் தெரிவித்திருக்கிறேன். எந்த கூட்டணி வந்தாலும் நீங்கள் போட்டியிட மாட்டீர்களா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், எந்த கூட்டணி வந்தாலும் நான் போட்டியிட மாட்டேன் என்று சொன்னேன். இப்பொழுது கூட எனக்கு இங்கே தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் எனக்கு அப்படி ஏதாவது எண்ணம் இருக்கிறதா என்று என்னிடம் கேட்டார்கள். நான் முழுமையாக மறுத்துவிட்டேன். எனக்கு தேர்தலில் தயவு செய்து இடம் வேண்டாம். நானும் என்னோடு வந்த நண்பர்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய அன்னை சோனியா காந்தியினுடைய தலைமைக்காகவும் ராகுல் காந்தியுடைய தலைமைக்காகவும் தான் வந்திருக்கிறோமே ஒழிய நாங்கள் எதையும் எதிர்பார்த்து வரவில்லை என்பதை நான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன். எனக்கு மட்டுமல்ல, என்னோடு வந்திருக்கின்ற யாருக்குமே தேர்தலில் நிற்க வேண்டுங்கிற எண்ணம் இல்லை. அப்படி எண்ணம் உடையவர்கள் எங்களிடம் கேட்டார்கள், ஒரு சீட்டு வாங்கி கொடுக்க முடியுமா? நான் சொன்னேன், அப்படி எண்ணம் உடையவர்கள் எங்களோடு தயவு செய்து வர வேண்டாம், நீங்கள் தேர்தல் முடிந்த பிறகு வந்து கொள்ளுங்கள் என்று நான் சொல்லிவிட்டேன். நான் இந்த தேர்தலை எங்கள் பணியை ஆற்ற நான் விருப்பப்பட்டுத்தான் நான் காலதாமதம் எண்ணி இந்த முடிவை எடுத்து நாங்கள் இணைந்திருக்கிறோம்.